அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. கிரே கோடு டு பைனரி டு கிரே கோடு எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த கொஸ்டின். இங்க கொடுத்துருக்க கொஸ்டின் என்னன்னா, கிரே கோட் ஆஃப் 1011 கொடுத்துருக்காங்க. இது வந்து பைனரி. இதை வந்து நம்ம கிரே கோடா கன்வெர்ட் பண்ணணும். அதைத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பைனரி டு கிரே கோடை கன்வெர்ட் பண்றதுக்கு முன்னாடி இது ஏன் நான் கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹவு டு கன்வெர்ட் பார்ப்போம். ஓகே, இங்கே நமக்கு டெசிமல் நம்பர் கொடுத்துருக்காங்க. டெசிமல் நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா 0லேருந்து 15 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 0லேருந்து 15 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதை வந்து பைனரிக்கே கன்வெர்ட் பண்ணுறோம். ஏன் இந்த டெசிமல் நம்பர்லேருந்து பைனரிக்கு ஏன் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டருக்கு புரிஞ்சது என்னது? ஜீரோஸ் அண்டு ஒன்ஸ் தான் கம்ப்யூட்டருக்கு புரியும். அப்போ இந்த டெசிமல் நம்பராக இருக்கட்டும், இல்லை ஒரு இமேஜாக இருக்கட்டும், இல்லை ஒரு வீடியோவாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்பீச்சாக இருக்கட்டும், இது எதுவாக இருந்தாலும் கம்ப்யூட்டருக்கு புரிஞ்சது என்னது? ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் மாற்றுவாங்க. சரி, ஓகே, நம்ம பைனரியாக மாற்றியாச்சு. இப்போ எதுக்குடா நான் பைனரிக்கு மாற்றிட்டேன்? இல்லை, கம்ப்யூட்டருக்கு புரிஞ்ச லாங்குவேஜ்க்கு நான் மாற்றிட்டேன். பிறகு பைனரி கோட்ல இருந்து நான் கிரே கோடுக்கு இன்னொரு கோடுக்கு எதுக்கு நான் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பைனரி கோட ஒரு மோட்டரோட டிஸ்க்ல யூஸ் பண்றேன். இது அந்த டிஸ்க். அதில் யூஸ் பண்றப்ப நான் பைனரி கோடை யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்க 0000 இருக்கு. இதுக்கு டெசிமல் நம்பர் 0க்கு. இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப சென்சார் வந்து 1 ரீட் பண்ணது, ஒரே ஒரு பிட்டு தான் சேஞ்ச். 1ங்கிற பிட்டு மட்டும் தான் சேஞ்சா இருக்குது. ஸோ இதுலயும் பிரச்சனை இல்லை. இப்ப நம்பர் 2 அப்படின்னு போது இங்க பாத்தீங்கன்னா 2 பிட்டு சேஞ்ச் ஆயிருக்குது. ஓகேங்களா, இது செஞ்சா இருக்கு, 0 செஞ்சா இருக்கு, 1 செஞ்சா இருக்கு. சரி, இது எதுக்கு பிரச்சனையாது அப்படின்னா, 1 மினிட்ல வந்து அந்த மோட்டரோட டிஸ்க் வந்து எத்தனை சைக்கிள் வந்து ரொட்டேட் ஆயிருக்கு அப்படிங்கிற ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த கோடு வந்து யூஸ் ஆகுது. ஆனா இங்க சென்சார் வந்து இங்க 2 ரீட் பண்றதுக்கு 2 இடத்துல சென்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ சென்சார் வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும். 1 பிட்டை சென்ஸ் பண்ணுவா, இல்லை 2 பிட்டை 2 வாட்டி சென்ஸ் பண்ணுவா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் ஆயிரும். ஸோ இதுதான் பைனரி கோட்ல இருக்கிற எரர். இதனால தான் பைனரி டு கிரே கோடு கன்வெர்ட் பண்றேன். கிரே கோடு கன்வெர்ட் பண்ணப்ப இந்த இஷ்யூ வராதுன்னா வராது. எப்படி சொல்றேன்னா, இதே 000க்கு 0 இருக்கு, 1க்கு போறப்போ ஒரு பிட்டு சேஞ்ச் இருக்கு. ஓகேங்களா, இதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. 2க்கு போறப்ப பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் பிட்டு மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்குது. ஓகேங்களா, 3க்கு போனது பாத்தீங்கன்னா 0 அப்படிங்கிற ஒரு பிட்டு தான் சேஞ்ச் இருக்குது. 4க்கு போறது பாத்தீங்கன்னா இங்க 1 அப்படிங்கிற பிட்டு தான் சேஞ்ச் இருக்கு. அப்ப இதுல பாத்தீங்கன்னா இதுல எல்லாத்துலயுமே ஒரு பிட்டு தான் சேஞ்ச் ஆயிருக்குது. அப்ப சென்சார் ரீட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த கிரே கோடை வச்சு டிஸ்க்ல ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். இங்க பாருங்க, 0 அப்படின்னு சொல்ற இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே ஒயிட்டா இருக்குது. 1க்கு போறப்ப 0லேருந்து 1க்கு போறப்ப ஒரே ஒரு பிளாக் கோடு மட்டும் கொடுத்தா போதும். 1லேருந்து 2க்கு போறப்ப இந்த செகண்ட் பிட்ல மட்டும் இது கொடுத்தா போதும். 2லேருந்து 3க்கு போறப்போ மேல உள்ள பிட்ல 0 ஆக்கினா போதும். புரியுதுங்களா? அப்போ ஒரே ஒரு பிட்டு தான் சேஞ்ச் ஆயிருக்குது. ஸோ சென்சார் ரீட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா, இதனாலதான் பைனரி டு கிரே கோடு கன்வெர்ட் பண்றேன். சரி, ஓகே, இப்ப எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற இதை பத்தி பார்ப்போம். இப்ப நமக்கு பைனரி கோடு கொடுத்துட்டாங்க 1011. இது கொஸ்டின். இந்த பைனரி கோடை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா, P3, P2, P1, P0 அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். கிரே கோடை பார்த்தீங்கன்னா G3, G2, G1, G0 அப்படிங்கிற ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இந்த G3, G2, G1, G0 இதைத்தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கிரே கோடு G3 ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு என்ன ஃபார்முலானா, P3ல என்ன இருக்கோ அதை நீங்க அப்படியே எழுதினா மட்டும் போதும். அப்ப P3ல என்ன இருக்கு? 1 இருக்கு, 1 போட்டாச்சு. செகண்ட்
G2 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். G2 ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் 2 பிட் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு எக்ஸ்ஆர் கேட் எடுத்து எக்ஸ்ஆர் கேட்ல இன்புட்டா கொடுத்து அதுல இருந்து வர அவுட்புட் தான் நம்ம G2ஓட இன்புட்டா நம்ம கன்சிடர் பண்றோம். அப்ப எக்ஸ்ஆர் கேட் எப்படி இருக்காது முதல்ல நமக்கு தெரியணும். இப்ப பாத்தீங்கன்னா 0001 1011 இருக்கு. ரெண்டுமே சேம் பிட்டா இருந்துச்சு அப்படின்னா அவுட்புட் வந்து 0. ரெண்டுமே சேம் பிட்டா இருந்துச்சுன்னா அவுட்புட் வந்து 0. ரெண்டுமே டிஃபரெண்ட் பிட்டா இருந்துச்சு அப்படின்னா அவுட்புட் வந்து 1. அப்ப சேம் ரெண்டு பிட்டு வந்து சேமா இருந்துச்சுன்னா அவுட்புட் 0. ரெண்டு இன்புட்டுமே டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா அவுட்புட் வந்து 1. இதான் கான்செப்ட். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 பிட் வந்து 1 0 இருக்கு. P3 1, P0 P2 வந்து 0. இப்ப டிஃபரெண்ட் பிட்டா இருக்குது. அப்ப எக்ஸ்ஆர் கேட் என்ன கொடுக்கும், அவுட்புட்டா 1 அவுட்புட் கொடுக்கும். அப்ப G2 வந்து 1. இப்ப G1 ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா செகண்ட் 2 பிட்டா எடுக்கும். இங்க என்ன இருக்கு, 0 1 இருக்கு. P2 வந்து 0, P1 வந்து 0. அப்ப டிஃபரெண்ட் இன்புட்டா இருந்துச்சு அப்படின்னா அவுட்புட் வந்து 1. அப்ப G1 வந்து 1. அடுத்து ஃபைனலா G0 ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். G0 வந்து கடைசி 2 பிட் எடுத்துக்கு. P1 வந்து 1, P0 வந்து 0. அப்ப ரெண்டு இன்புட்டுமே சேமா இருக்குது. சேமா இருந்தா என்ன சொன்னோம், எக்ஸ்ஆர் கேட் அவுட்புட் 0. ஸோ இப்போ இந்த அவுட்புட் தான் எடுக்கணும். G3 வந்து 1 வந்துச்சு, G2 வந்து 1 வந்துச்சு, G2 வந்து 1 G1 வந்து 1 வந்துச்சு, G0 வந்து 0. இதான் பைனரி கோட். பைனரி கோட்ல நம்ம 11 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு 1011 அப்படின்னு இருக்கு. கிரே கோட்ல அதே 11 வந்து 1110 ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.